ஹாய் வீவர்ஸ், 1874 டிசம்பர் 20 அன்னைக்கு இங்கிலாந்துல பிறந்த மேரி ஆன் பவனுங்கிற இவங்க இங்கிலாந்துல கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் 4 குழந்தைங்கன்னு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மேரி பாக்குறதுக்குமே ரொம்பவே அழகா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் மேரியோட ஹஸ்பண்ட் இறந்து போறாரு. 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷனுக்கு மேரி போறாங்க. அண்ட் திடீர்னு ஒரு நாள் மேரிக்கு ஆக்ரோமெகலிங்கிற ஒரு ரேரான ஸ்கின் டிசார்டர் பாதிக்குது. இது ஒரு ஹார்மோனல் டிசார்டர். ஸோ இந்த டிசீஸ்னாலவே மேரியோட ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு தன்னோட குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு வேண்டி மேரி நிறைய இடத்துல வேலை தேடினாங்க. ஆனா மேரியோட இந்த தோற்றத்தினாலேயே எங்க வேலைக்கு போனாலும் யாருமே வேலை தரல. பாக்குறவங்க எல்லாம் ரொம்பவே கேலி பண்ணி அனுப்புனாங்க. சோ அந்த டைம் தான் லண்டன்ல ஒரு போட்டி வைக்கிறாங்க, இந்த வேர்ல்டுலயே அக்லியஸ்ட் உமன் யாருன்னு சொல்லி. சோ அந்த டைம் மேரி எவ்வளவோ கேவலப்பட்டோம், இதுக்கு மேல கேவலப்பட ஒன்னும் இல்லைன்னு தன்னோட குழந்தைகளோட பசியை போக்குறதுக்கு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணவுமே செய்யறாங்க. என்னதான் இந்த வேலை பாக்குறதுல மேரிக்கு மனசுல அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஷோ மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு மேரிக்கு அவங்களோட குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் அமெரிக்கால மேரிய இதே மாதிரி ஒரு ஷோக்கு இன்வைட் பண்றாங்க. சோ அங்க போய் பெருசா ஒன்னும் பண்ண வேணாம், அவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடியன்ஸ் முன்னாடி போய் நிக்கணும். அவங்க பார்த்து கேலி பண்ணி சிரிப்பாங்க. தன்னோட குழந்தைகளுக்காகவே அந்த ஷோல லைஃப் டைமா கலந்துக்கிட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் மேரி இந்த வேர்ல்டுல அக்லியஸ்ட் உமன் கிடையாது, அவங்க தான் இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். சோ மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.